ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு மிஷினரியை பார்த்து அவருடைய சரித்திரத்தை வாசித்தேன். அவர் குதிரையில் ஏறி ஆப்பிரிக்காவில் உள்ள ஒவ்வொரு சிறு சிறு கிராமமாக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டார். காட்டு பாதையிலே போய்கொண்டிருந்த போது திடீரென்று அவருடைய குதிரை முன்னால் போக மறுத்தது, பின்தங்கினது. அது ஏதோ ஒரு சத்தமிட ஆரம்பித்தது. குதிரையை அடித்து முன்னால் போகும்படி முயற்சி செய்தார், ஆனால் குதிரை போகவில்லை. குதிரையிட்ட இறங்கி என்ன நடக்கிறது என்ற பாதையை பார்த்தால் அந்த பாதையினுடைய வளைவில் ஒரு பயங்கரமான பெரிய பாம்பு தன்னை சுற்றி அப்படியே படுத்திருந்தது. பயங்கரமான விஷம் நிறைந்த பாம்பு, கொத்தினால் அகால மரணம் அடையக்கூடிய பாம்பு மகாபர்மனாய் அங்கே படுத்திருந்தது. குதிரையால் முன்னேற முடியாது, அதை கடந்து ஓட முடியாது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவருடைய கையில் இருந்தெல்லாம் அந்த குதிரையை ஓட்டுவதற்கான ஒரு சின்ன குச்சி தான். அதை வைத்து அவ்வளவு பெரிய பாம்பை அடிக்க முடியாது. ஏதாவது மரத்தில் ஏறி கிளைகளை பறித்து அந்த கொம்பை எடுத்துக்கொண்டு அடிக்கலான்னு பார்த்தா பக்கத்தில் மரம் ஒன்றுமே காணோம், எல்லாம் செடி தான் இருந்தது, மரத்தை காணோம். எப்படி இந்த பாம்பை அடிப்பது? ரொம்ப தூரத்தில் ஒரு பெரிய கல்லை தூக்கிட்டு வந்தார். அந்த கல்லை அந்த பாம்பு மேலே போட்டால் தான் நமக்கு வழி கிடைக்கும். அந்த கல்லை கிட்ட கொண்டு வந்து அதில் போடும்போது பார்த்தா அந்த பாம்பு ஏற்கனவே செத்து தலை நசுக்கப்பட்டு சுருண்டு அப்படியே கிடக்கிறது. இந்த செத்த பாம்பை கண்டா நான் பயந்தேன். இந்த செத்த பாம்பு என் 1 மணி நேரத்தை வீணாக்கிட்டு கடந்து ஓட முடியாமல் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாம்பாகிய வலு சர்ப்பத்தை ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே அடித்து விட்டார். அவனுடைய தலையை அதை நசுக்கி விட்டார். பார்வோனுடைய வல்லமை அதமாக்கினார். யாத்திராமம் 7:1 ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். பார்வோனுடைய தளபதியை நீதான் எழுதணும்ப்பா. அவனுடைய வல்லமை நான் அர்த்தமாக்கி விட்டு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ கடந்து ஓடும்படி அழைக்கப்பட்டவன். சில பயமுறுத்துகிற சர்ப்பங்கள் வரலாம், சில பயமுறுத்துகிற தேள்கள் வரலாம். ஆனால் ஆண்டவர் அவைகளுக்கு மேலாய் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.